தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய நான் யார் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டு வேறானவர்கள் என்பதையும், எப்பொழுதும் பரிசுத்தமானதும் எங்கும் நிறைந்ததும் துணையற்று தனிமையாய் இருப்பதும் ஸ்வயம் பிரகாசமானதும் தன்னில் அடங்கியதும் ஆதி நடு அந்தமில்லாததும் இடம் பொருள் ஏவல் இவைகளுக்கு அப்பாற்பட்டதும் முக்காலங்களில் நிலைத்திருப்பதும் மாறுபடாததுமான சத்திய பொருளை உங்கள் உடலாக நினைத்து அதை உண்மையானது என்று கருதுவதையும் மேற்கூறிய திருஷ்டாந்தங்கள் வெளிப்படுத்துகின்றன. பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் எழுதியவரும் அத்வைத்த மஞ்சரியின் ஆசிரியருமான கரூரை சேர்ந்த யோகி சதாசிவ பிரம்மம் மன்சூர் ஷாம்ஸ் டெஃப்ரீஸ், பஞ்சாபில் உள்ள முல்டானை சேர்ந்த சூஃபி சம்பிரதாயத்தில் உள்ள பக்கிரிகள், இவர்கள் யாவரும் உடலை விட்டு தனித்த தங்களது நிலையை நிரூபித்து காட்டியிருக்கின்றனர். யோகி சதாசிவ பிரம்மத்தின் ஒரு கையை ஒரு நவாப் வெட்டிவிட்டான். பரநிலையில் வாசம் செய்யும் அவர் இதனால் சிறிதும் பாதிக்கப்படவே இல்லை. அவர் சிரித்துக்கொண்டே சென்று விட்டார். தன் உடலின் மேல் தோல் பூராவும் உரித்து எரியப்பட்டும் ஷாம்ஸ் டெஃப்ரீஸ் என்பவர் சிறிதளவும் வலி தெரிவிக்கவில்லை. அவர் சோகம், அதாவது நானே அவன் என்கிற ஹிந்து மந்திரத்திற்கு சமமான அனல் ஹக் என்ற மந்திரத்தையே ஜபித்துக் கொண்டிருந்தார். அவரது உடலில் இருந்து கீழே சொட்டிய ஒவ்வொரு துளி இரத்தமும் அனல் ஹக் என்ற சப்தத்தை தெரிவித்தது. ஆதலால் உடல் நான் அல்ல, உடல் தேங்காயின் ஓடு போன்றது. ஆத்மா வாசம் செய்யக்கூடிய ஒரு வீடுதான் அது. ஆகையால் இந்த உடல் நான் அல்ல. அச்சேத்தனமும் அறிவில்லாததுமான இந்த உடலிற்கு நான் என்ற பொருளை நீங்கள் எங்கனம் கற்பிக்கலாம்? உடலே ஆத்மாவானால் ஆரோக்கியம் அல்லது பிணி காரணமாக உடம்பில் உள்ள சக்தி அதிகரிக்கவோ குறையவோ செய்யும் பொழுது அதற்கு தகுந்தவாறு உங்களது ஆசைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கவோ குறையவோ செய்ய வேண்டும். ஆனால் அங்ஙனம் ஏற்படுவதில்லை. நீங்கள் சாகும் நிலையில் இருப்பினும் உங்கள் ஆசைகள் தீர்ந்த பாடில்லை. அந்த சமயத்திலும் நீங்கள் குணமடையவே ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் சொத்துக்களை விட்டு பிரிய நீங்கள் விரும்புவதில்லை. உடலில் வாசம் செய்யும் ஆத்மா உடலில் இருந்து வேறாகி இருக்கிறது என்பதை இது நன்கு விளக்கி காட்டுகிறது. உடல் நசித்த பின்பும் அது முடிவுக்கு வருவதில்லை. நான் பிராமணன், நான் இல்லறத்தான், நான் ஹிந்து, நான் அரசன், நான் டாக்டர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நான் என்பது ஒரு தனி வஸ்து என்பதை இது நன்கு ருசுப்படுத்துகிறது. பிராமணன், இல்லறத்தான், ஹிந்து, அரசன், டாக்டர் என்பவையெல்லாம் பற்பல அடைமொழிகளே. எப்படி நான் என்பது ஒரு பிராமணனாகவோ இல்லறத்தானாகவோ இருக்க முடியும்? நான் என்பது முற்றிலும் வேறான தனிப்பொருள். நான் இருக்கிறேன் என்னும் தோற்றம் உண்மையான அழியாத ஆத்மாவின் இருப்புத்தன்மையை காட்டும் ஒரு அறிகுறியாகும். எல்லாவித அடைமொழிகளும் அறியாமை காரணமாக நான் இருக்கிறேன் என்ற பாவத்துடன் சேர்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஜீவனிலும் நான் இருக்கிறேன், நான் ஜீவிக்கிறேன், அகமஸ்மி என்ற இயற்கையான உணர்ச்சி இருக்கிறது. உங்களது பூரா அழிவையும் பற்றி நீங்கள் சிந்திக்கவே முடியாது.
ஒருவரும் நான் இல்லை, நான் ஜீவிக்கவில்லை என்று நினைப்பதில்லை. நான் இருக்கிறேன் என்பது நிலைத்து நிற்கிறது. உடல் மாத்திரம் எப்பொழுதும் மாறுகிறது. அது தானே பிரகாசிப்பதில்லை. நான் இருக்கிறேன் என்ற தன் பிரகாசத்தினால் அது ஜொலிக்கிறது. அது விழிப்புத் தன்மையில் தோன்றி உறங்கும் தன்மையில் மறைந்து விடுகிறது. மூட மனிதன் தான் உடலே என்று நினைக்கிறான். புத்தக அறிவு படைத்தவன் தன்னை உடல், மனது, ஆத்மா இவைகளின் ஒரு சேர்க்கை என எண்ணுகிறான். தன்னை அறியும் முனிவன் தன்னை உடலில் இருந்தும் வேறாக அறிவதோடு பரமாத்மாவையே தனது ஆத்மாவாக கொண்டு நானே பிரம்மன் என்று உணர்கிறான். வேதாந்த சூத்திரம் முழுவதையும் உபநிடதங்களையும் மனப்பாடமாக அறிந்திருப்பினும் உங்கள் ஸ்தூல உடலோடு ஒப்பிடுவீர்களே ஆனால், ஆத்ம ஞானத்தை பெறாது இருப்பீர்களே ஆனால், உங்கள் விமோசனத்திற்கு வழியே இல்லை. இந்த உடலை நான் என்று நினைப்பது பந்தத்திற்கு காரணம். எல்லாவித துக்கங்களுக்கும் ஆதி காரணமானதும் ஜனன மரணத்திற்கு வித்தானதுமாகிய இந்த நான் என்ற எண்ணமானது ஆத்ம ஞானத்தால் அல்லது நான் யார் என்ற விசாரத்தால் நாசமடைந்த பின் இந்த நாசமே பரிசுத்தமான ஜீவன் முக்தி நிலையின் இருப்பிடமாக விளங்குகிறது. மூட மனிதனே, சதை, கொழுப்பு, எலும்பு, தோல், இரத்தம், அழுக்கு இவைகளின் மூட்டையான இந்த உடலை ஆத்மன் என்று நினையாதே. இந்த சரீரப்பற்றை விட்டு ஒழி. இவ்வாறு உடலை ஆத்மா என தவறாக கருதுவதே மனித சங்கடங்களுக்கும் தீராத கேட்டை விளைவிக்கும் ஜனன மரணத்திற்கும் அடிப்படை காரணமாயிருக்கிறது. இதை விட்டு ஒழித்தால் ஜனன மரண சுழலில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எனவே எல்லா ஜீவர்களின் உள்ளில் வாழ்பவரும் சுயம் ஜோதியும் உண்மை பொருளுமான பரம்பொருளோடு ஒட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் முடிவற்ற பேரானந்தத்தையும் சாஸ்வதமான சாந்தியையும் அடைவீர்கள். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.